நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த பிரபாசன் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் பாலை வாங்கிட்டு போய் தரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலை வாங்கிட்டு போயிட்டு தன்னுடைய மனைவிக்கு தராரு. தந்த உடனே பிரபாசனோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அந்த காமதேனு பசுவோட மகளான அந்த நந்தினி நம்ம வீட்டுக்கு எப்படியாச்சும் அழைச்சிட்டு வாங்க, அப்படி வரலன்னா கூட அந்த பசு எப்படியாச்சும் திருடிக்கிட்டு வாங்க, அந்த பசு எனக்கு வேணும் நீ சொல்லி சொல்லிடுறாங்க. இப்ப கூட சரி, ஒரு வீட்டுல ஒரு மனைவியோட பேச்ச கணவன் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த மனைவி நல்லது சொல்றாளா கெட்டது சொல்றாளான்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி பார்த்து முடிவை கணவன் தான் எடுக்கணும். மனைவி சொல்றதையே அப்படியே செய்யக்கூடாது. பல பேருக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், ஆனால் முடிவை நம்ம தான் எடுக்கணும். அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளை பார்த்துதான் மனுஷனா கத்துக்கான்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரைகளை சொல்றாங்களே தவிர மனுஷனை பார்த்து இதை கத்துக்கான்னு சொல்லி யாருமே எதுவுமே சொல்றது இல்ல. காக்கா கிட்ட இருந்து ஒற்றுமையை கத்துக்க, நாய் கிட்ட இருந்து நன்றிய கத்துக்க, கழுத கிட்ட இருந்து எப்படி உழைக்கணும்னு சொல்லி கத்துக்க, அதே மாதிரி கொக்கு கிட்ட இருந்து கணவனும் மனைவி எப்படி இருவரும் சிறந்த முறையிலேயே வாழணும்னு சொல்லி கொக்கு கிட்ட இருந்து சொல்லி பார்த்து கத்துக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு மட்டும்தான் ஆண் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற மிருகங்களான ஆடு மாடு கழுதை எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்கும், ஆனா சிங்கம் மட்டும்தான் ரெண்டு பக்கமும் பார்க்கும். அதனால சிங்கம்னா ரெண்டு பக்கமும் பார்க்கும். ஆண்கள் நாட்டையும் பார்க்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். ஆண்கள் தம் பெத்த பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், தம் பெத்தவங்களையும் பார்த்துக்கணும், இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால இங்கேயும் இந்த பிரபாசனோட மனைவி சொன்ன உடனே இந்த பிரபாசன் என்ன பண்றாரு, இந்த அஷ்டவசுக்களையும் கூட்டிக்கிட்டு வசிஷ்டருடைய முனிவருக்கு போயிட்டு அந்த நந்தினி பசுவை திருடுவதற்காக முயற்சி பண்றாங்க. இவர்கள் ஆசிரமத்துக்கு போகும்போது வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்துல இல்லை. அதனால நந்தினி பசு கிட்ட எங்களோட வீட்டுக்கு வான்னு சொல்லி பிரபாசன் கேட்கிறாரு. அங்க நந்தினி என்ன சொல்றாங்க, என்னால வர முடியாதுன்னு சொல்லி மறுக்க, உடனே அந்த நந்தினி பசுவை வலுக்கட்டாயமாக பிரபாசன் என்ன பண்றாரு இழுத்து கொண்டு வரும்போது அந்த வசிஷ்ட முனிவர் என்ன பண்றாரு ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்த உடனே இந்த பண்ண காரியத்தை பார்த்த உடனே இந்த அஷ்டவசுக்களை உங்களுடைய கால் தடம் பூமியில் பதியும் முன்னரே நீங்கள் இறந்து விடுவீர்கள் சொல்லி சாபத்தை தந்துடுறாரு. இந்த அஷ்டவசுக்களின் தலைவனான இந்த பிரபாசன் மட்டும் மனைவி சொல்ல கேட்டான் இல்ல, அதனால இவன் அடுத்த ஜென்மத்தில் பெண்ணின்பமே இல்லாமல் ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்வான்னு சொல்லி ஒரு சாபத்தை தந்துடுறாரு. அப்படி சாபத்தை தந்த உடனே இந்த அஷ்டவசுக்கள் என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம வந்துடுறாங்க. உடனே அந்த நேரம் பார்த்துதான் மகாபிஷேகம் கங்காவும் பிரம்மன் கிட்ட இருந்து அப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டு வரும்போது இருவரும் நேருக்கு நேராக சந்தித்து கொள்ளும் போது அஷ்டவசுக்கள் கேக்குறாங்க, இந்த மாதிரி வசிஷ்ட முனிவர் எங்களை சபிச்சிட்டாரு, அதனால பூமியில் பிறந்து எங்களை நீங்கள் தான் எங்களை கால் தடம் பூமியில் பதியும் முன்னாடியே நீங்களை எங்களை கொன்னுடணும் நீ சொல்லி கேக்குறாங்க. சரின்னு சொல்லி கங்கா தேவி ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிறாங்க. அதன் பிறகு மகாபிஷேக் என்னும் ஒரு மன்னன் சாந்தனுவாக பிறந்து அந்த சாந்தனுவை கங்காதேவி திருமணம் செய்து கொண்டு அஷ்டவசுக்களான 7 குழந்தைகளும் கங்காவோட வயிற்றிலேயே பிறக்க இந்த கங்கா தேவி சொன்ன வசிஷ்ட முனிவர் சொன்னபடி சாபத்துப்படியே இந்த 7 குழந்தைகளையும் கங்கை ஆற்றிலே விட்டு நீரில் மூழ்கடித்து கொண்டுறாங்க. 8வது குழந்தைய நீரில் மூழ்கடிக்க போகும் போதுதான் சாந்தானு ஏன் எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே சரி நாங்களோட பிரிச்சு போறான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி சாந்தானுவும் சரின்னு சொல்லிடுறாரு. இந்த குழந்தைய என்கிட்ட தான் சொல்லி சாந்தானு கேட்கிறாரு. அது கூட கங்கா தேவியோ இந்த குழந்தைய நான் என் கூடயே அழைச்சிட்டு போயிட்டு இந்த குழந்தைக்கு என்னென்ன கலைகளை யார் யாருக்கிட்ட கத்து தரணுமோ அனைத்து கலைகளையும் கத்து தந்து இந்த குழந்தைய ஒரு இளவரசன் ஆகக்கூடிய வயது வந்த உடனே நான் உங்ககிட்ட மீண்டும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நான் மேலுலகத்துக்கு போறேன்னு சொல்லி கங்கா தேவி போறாங்க. கங்கா தேவி அந்த 8வது குழந்தையான அந்த பிரபாசன் என்கிறவனுக்கு தேவவிரதன் என்று பெயர் வச்சு அந்த குழந்தைக்கு அரசியலை
தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிட்ட இருந்தும் வில்வித்தையை பரசுராமர் கிட்ட இருந்தும் வேதங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் வசிஷ்ட முனிவர்கிட்டையும் இது கத்து தராங்க. இந்த கங்காதேவி இந்த குழந்தையை அழைச்சி கொண்டு போகும்போது இப்புதல்வனும் மினியன தேகிய மெய்ப்படு காளையாம் பதத்து மீளனின் கைப்படு துவலென கணவனை தளிய அப்பெரும் புதல்வனோடு மேகினாள். கங்காதேவி அந்த குழந்தையை அழைச்சிட்டு கொண்டு போறாங்க. இது வில்லி பாரத பாட்டு. அடுத்த பதிவில் அந்த 8வது குழந்தையான தேவவிரதன் வசிஷ்டன் முனிவருடைய சாபத்துக்கு எப்படி அவருடைய சாபம் பலிக்க போகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி என் இதயராக அன்பர்களுக்கு நன்றிகள் பல.